இன்னைக்கு உங்க கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தேவையான ஒரு ஸ்மார்ட்டான பொருளை தான் அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளீட் ட்ராக்கோட F21 ஸ்மார்ட் டேஷ் கேம் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. டேஷ் கேமில் என்னப்பா ஸ்மார்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதில் என்ன ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்ப்போம். ஓகே விலர்ஸ், ப்ராடக்ட் இந்த பாக்ஸில் தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்து வரும். நம்ம அன்பாக்சிங் வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் பண்ணுற ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் நினைக்கிறேன். பெருசாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணது கிடையாது. அதனால் ப்ராப்பராக இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ F21 4G டூயல் டேஷ் கேம். ஸோ அதுதான் இது வந்துன்னா 4G சிம் வந்து போட்டுக்கலாம். 2K ரெசல்யூஷனில் உங்களுக்கு எடுக்கும், அல்ட்ரா ஹெச்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு HDR, அதுவும் டூயல் கேமரா இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் எல்லாமே பேட்ஜிங் தான். இது அவங்களோட ஆப்பு ட்ராக்கிங். ஸோ அந்த ஆப்பில் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இதை நீங்கள் உங்களால் வாங்கிக்கவும் முடியும் உண்டு. ஸோ நம்ம ப்ராடக்டை வந்து உள்ளே பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பேக்கிங்லாம் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு மேனுவல் புக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரியரில் மாட்டுற கேமரா. இதுதான் ரியரில் மாட்டுற கேமரா. ஸோ இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஒட்ட வேண்டியதான். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் மாட்டக்கூடிய கேமரா. ஸோ முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் மாட்டுறதுக்கான கேபிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ரியர் கேமரா வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி மற்ற கேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃபியூஸில் தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ அவங்கள்ட்டே கால் பண்ணி இது எப்படி ஃபிட் பண்ணுன்றதையும் இது கேட்டுக்கலாம். இதுதான் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இதை நீங்கள் கிளாஸில் ஒட்டிட்டு ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லாக் ஆகிடும். ஸோ ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டேஷ் கேமில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த டேஷ் கேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4G சிம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போட்டுக்க முடியும். மெமரி கார்டு பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் மெமரி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ இதோட மெயினான பர்பஸை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக இருக்கக்கூடிய டேஷ் கேம்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் அதை வந்து மெமரி கார்டை கலட்டி அதில் என்ன ஃபுட்டேஜ் இருக்குன்னு பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒய்ஃபை மூலியமாக வெஹிக்கிள் பக்கத்தில் இருக்கும்போது ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணி அதில் உள்ள ஃபுட்டேஜஸை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டேஷ் கேம் பொறுத்த வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஃப்ளீட் ட்ராக்கோட மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். வெஹிக்கிளுக்கு பின்னாடி என்ன நடக்குது, முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இது யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ்லாம் பயன்படுத்துகிறீங்க, இல்லை நீங்கள் டிரைவர் போட்டு ஓட்டக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிள் எங்கே இருக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். டிரைவரோட சேஃப்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உங்கள் வெஹிக்கிளில் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த டேஷ் கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டோட வரக்கூடிய மாடலும் இருக்குது, இல்லை சிம் கார்டு இல்லாமல் நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் போட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ மொத்தம் 2 மாடலில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேஷ் கேமை வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒயரிங் தான் வந்து பண்ணுறதுனால நீங்கள் வெஹிக்கிளை வந்து ஆஃப் பண்ணாலும் வெஹிக்கிளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்த்துக்கவும் முடியும். வெஹிக்கிளுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள் ஆப் மூலியமாக வந்து பார்த்துக்கவும் முடியும். ஸோ இது வந்து உங்கள் வெஹிக்கிளுக்கு ஒரு செக்யூரிட்டி கேம் மாதிரி கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணவும் முடியும். இது எந்தெந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கார் நீங்கள் வந்து SUV கார் வச்சுருக்கீங்க, ஹேட்ச்பேக் செடான் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டேஷ் கேம் உங்களால் பயன்படுத்திக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டாடா ஏஸு, தோஸ்து, இன்ட்ரா, பொலிரோ பிக்கப் இந்த மாதிரியான ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஷ் கேமை உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்கவும் முடியும். ஸோ சிம் கார்டு உள்ள மாடல் வாங்குறீங்க அப்படின்னும் போது சிம் கார்டு ப்ளஸ் மெமரி கார்டோடையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஃப்ளீட் ட்ராக் மூலியமாகவே வந்து வாங்கிக்க முடியும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சிம் கார்டு மெமரி கார்டோட வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் சிம் கார்டு மெமரி கார்டு இல்லாமல் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ லென்த்தான கேபிள் பார்த்தீங்களா? ஸோ வண்டியோட அதாவது பின்னாடி கேமராவில் இருந்து முன்னாடி வரைக்கும் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு லென்த்தான கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுருவோம். இது வந்து ரியர் கேமரா. ஸோ பின்னாடி மாட்டக்கூடிய கேமரா இது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து 2 டைப்பாக இருக்குது. நீங்கள் அவுடோர் யூனிட்டுக்கு வேணும், நீங்கள் வண்டிக்கு வெளியில் மாட்டுறதா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த கேமராவோட உள்ள மாடல் வாங்கிக்கலாம். பட் என்கிட்ட கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடையாது. பட்
அதனால் நான் காருக்குள்ளதை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு காரில் மாட்டுற மாதிரி அது கொடுத்துருங்க, உள்ளே வைக்கிற மாதிரி அது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த கேமரா வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பின்னாடி உள்ள விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணிக்கும், முன்னாடி என்ன நடக்குதுங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டேஷ் கேம் தான் இது. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க என்னோடய காரில் இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே விலர்ஸ், நம்ம இந்த டேஷ் கேமை வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே வந்து பயன்படுத்திட்டோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த டேஷ் கேமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம், டேஷ் கேம் வந்து நான் இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதோட ஒயரிங் நம்ம எப்படி எடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நான் க்ளோ பாக்ஸ் வந்து கலட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து இருக்கும் உள்ளே. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபியூஸ் வந்து இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ அதில் இருந்து தான் நம்ம வந்து லைன் வந்து எடுத்திருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே லோக்கல் ஆக்சரிஸ் கடைகள்லேயே ரொம்ப ஈஸியாக இருக்கிற வகையில் தான் வந்து இருக்குது இதோட ஃபிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ பின்னாடி நம்ம வந்து ரியர் கேமரா இங்கே வந்து மாட்டியிருக்கோம். அவங்க மேனுவல் புக்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டேஷ் கேம் எப்படி உங்கள் வெஹிக்கிளில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃப்ளீட் ட்ராக்கோட கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிடுவாங்க, இதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்ஸ்டாலேஷன் ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஸோ இதை நான் யூஸ் பண்ண வகையில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். இதோட கிளாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஐஃபோன் டிஎஸ்எல்ஆர் அளவுக்கு கேமராவோட கிளாரிட்டி இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஃப்ரண்ட்டில் போகக்கூடிய வெஹிக்கிளோட நம்பர் பிளேட்டை தெளிவாக பார்க்குற வகையில் இந்த கிளாரிட்டி வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். கிளாரிட்டி விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் யூஸ் பண்ண பழைய கேமராவோட காட்டிலும் இந்த கேமராவோட கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நான் வச்சுருந்த பழைய கேமராவுக்கும் இதுக்கும் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் முன்னாடி வச்சுருந்த காரில் டேஷ் கேம் தனி அப்ளிகேஷன், ஜிபிஎஸ் ட்ராக்கர் தனி அப்ளிகேஷன். பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் வெஹிக்கிளோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதையும் என்னால் பார்த்துக்க முடியுது, இந்த டேஷ் கேமோட ஃபுட்டேஜஸையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்க முடியுது. நான் அதை உங்களுக்கு லைவ் டெமோ வந்து பண்ணி காட்டுறேனே. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. நான் அப்படியே என்னோடய ஃபோன் ஸ்க்ரீனையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஆப்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். உங்கள் வெஹிக்கிளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜூம் போய் வந்து பார்த்துக்க முடியும். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதே டிவைஸ் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மித்த காரு இல்லை மித்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து லிஸ்ட்டு வந்து இருக்கும், என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குங்கிற லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கும். என்கிட்ட இருக்கிறது ஒன்று தான், நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இதில் நீங்கள் எக்ஸாக்டாக வெஹிக்கிள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த மேப்பில் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். சைடில் கேமரா படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டு கேமரா வந்து. ஸோ இங்கே நீங்கள் கார் நிற்கிறது தெரியுதுங்களா, அதே மாதிரி ரியர் கேமராவில் பின்னாடி பைக்கில் இருக்குது, பைக் நிற்குது அப்படின்றத காட்டுது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, நீங்கள் வந்து கார் பக்கத்தில் இருந்து தான் இதை வந்து பார்க்கணும், வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. காரை விட்டு தள்ளி இருக்கீங்க, நீங்கள் காரை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சாவி என்கிட்ட இருக்குது, கார் பார்த்தீங்கன்னா கீழே அங்கே நிற்கிது பாருங்கள், பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ கார் நிற்கிறது. ஸோ அதோட லைவ் ஃபுட்டேஜஸையும் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கவும் முடியும். ஸோ அதோட லைவ் ஃபுட்டேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். நான் அப்படியே ஃபோனில் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கார் ஃப்ரண்ட்டில் நிற்கக்கூடிய கார் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கார் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் அப்படியே ரியர் கேமராவை காட்டுறேன். ஸோ ரியர் கேமராவில் பார்க்கலாம் அந்த வீடு இருக்கிறது. நான் அந்த வீடை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நான் நிற்கிறது தெரியுது பாருங்கள். ஸோ அந்த கேமராவில் ஸோ நான் கை ஆட்டுறது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காருக்கு ஒரு சிசிடிவி கேமராவாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் காரை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து உங்களால் வந்து பார்த்துக்கவும் முடியும். நம்ம வந்து ஹார்ட் ஒயரிங் தான் வந்து பண்ணியிருக்கோம். அதனால் கீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து உங்களால் வந்து பார்க்கவும் முடியும். ஸோ இதே ரியர் கேமரா வேணும் அப்படின்னா அது பக்கத்தில் உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா ரியர் கேமராவோட ஃபுட்டேஜஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இதே இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க.
இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஹார்டாக பிரேக் அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் வருதுன்னா அதை வந்து தனியாக உங்களுக்கு வந்து போட்டு வச்சுருக்கும். ஸோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இது மூலியமாக போய் நீங்கள் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வேணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களால் டவுன்லோடும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சூப்பரான ஒரு ஃபீச்சர் இந்த டேஷ் கேமில் இருக்குதுன்னு சொல்லணும்னா, நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய நபர்களோட நீங்கள் கம்யூனிகேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கேம் மூலியமாக இதை பண்ணிக்க முடியும். வாங்க நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் பார்க்கலாம். கேட்குதாடா நான் பேசுறது? ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லைவ் ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும்ல. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவில் பகலில் எடுத்த ஃபுட்டேஜ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் கேமராவில் நைட்டில் எடுத்த ஃபுட்டேஜ். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது ரியர் கேமராவில் பகலில் எடுத்த ஃபுட்டேஜ். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரியர் கேமராவில் நைட்டில் எடுத்த ஃபுட்டேஜ். ஸோ கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த டேஷ் கேமோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரைஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளீட்ராக்கோட வெப்சைட் லிங்க் நான் வந்து கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு டேஷ் கேம் மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட நிறைய டேஷ் கேம்ஸ் வந்து இருக்குது. பட்ஜெட் ரேஞ்சிலையும் டேஷ் கேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணி இவங்களோட ப்ரைஸிங் என்ன, இந்த டேஷ் கேமோட ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒருவேளை 5க்கும் மேற்பட்ட டேஷ் கேம்ஸ் இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைனா இந்த எல்சிவி வாகனங்கள் வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட 1க்கு மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு 5 டேஷ் கேம்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னும் போது ரெண்டலில் கூட இவங்கள்ட்ட எடுத்துக்கலாம். அதை பற்றி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளீட்ராக்கோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள கால் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.